ஹலோ பிரின்சஸ். இது வந்து எல்லாருக்குமே ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு வழி. பூமியிலேருந்து வர ஒரு தோண்டி எடுக்கப்படுற ஒரு கஜானான்னு சொல்கிறோமே, புதையல். அந்த புதையல் யாருக்கு சொந்தம்? அரசாங்கம் எடுத்துக்குது. அந்த புதையல் அரசாங்கம் எடுத்துக்குது. ஆனால் பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை ஏன் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டோட இவ்வளோதான் விநியோகப்படணும், இதுக்கு இவ்வளோ பணம் கட்டணுன்றத ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுது. யாருக்கு இஷ்டமோ அவங்க ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க. கிணறு வெட்டினா கூட பரவாயில்ல, மழை தண்ணி அதில் போகும், பூமியில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் யாருக்கு என்ன நினைக்கிறாங்களோ, எத்தனை இடத்துல எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டு போர்வெல்லில் தண்ணி எடுத்துக்கிறாங்க. அந்த தண்ணி கரெக்டான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்களா? இல்லை, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு வேஸ்ட் ஆகுது. நம்ம வருங்கால சன்னதிக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கோம்? ஒன்றுமே இல்லை. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி அதெல்லாம் ஒரு விஷயத்தையும் எப்படி எந்த அளவுக்கு அழகாக சேமித்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு திட்டம் வகுத்து அந்த ஒரு துளி தண்ணீர் கூட வீணாகாத அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன் ஒரு மனை பிரிவு பண்ணால் கூட அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி சேமிக்கணும்ன்றது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் யாருக்கு எங்கே இஷ்டமோ மனைப்பிரிவு, யாருக்கு எங்கே இஷ்டமோ அங்கே வந்து போர் போட்டு தண்ணி எடுக்கிறது, இதெல்லாமே நடக்குது. நம்ம வருங்கால சன்னதிக்கு என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு மனுஷனுடைய கடமை என்னன்னா, யோசித்து தண்ணியை செலவு பண்ணுங்க, யோசித்து போர் போடுங்க, மழை தண்ணியை சேமிங்க. நன்றி.